இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 வாரம் இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இது எலெக்ஷன் டைம் எடுத்தது. என்னோட குட்டி சப்ஸ்கிரைபரை இந்த வீடியோவில் காணிக்கிறேன். அம்மா கூட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணாங்க. அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்துட்டு வந்துடலான்னு போனோம். இந்த குட்டி பாப்பா தான் என்னோட சப்ஸ்கிரைபர். என் வீடியோஸ் எல்லாமே ஒன்று விடாமல் பார்த்துருவாங்களாம். நாங்கள் இருக்கிறது எஸ்டேட்டுங்க. எஸ்டேட் வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். என் மூத்த பையனுக்கும் இந்த பாப்பாவுக்கும் 1 வாரம் தான் வித்தியாசம். எனக்கு பெயின் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக போகிறேன். அவங்க அப்போ தான் வீட்டுக்கு போகிறாங்க. வரும்போது தான் எல்லாரையும் பார்க்க முடியும், பேச முடியும். என்ன உலகத்தில் பெருசு சொல்லுங்கள். 4 பேர் பார்க்கணும், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுலையே ஒரு பெரிய ஹாப்பி இருக்குது. இதுதாங்க எங்கள் ஏரியா. மூணார் எப்படி இருக்குன்னு சொல்லவே வேண்டாம். நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளோ அழகு மூணார்னா. யாருக்கெல்லாம் மூணார் ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் மூணாருக்கு வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்டா வேண்டாட பாத்திரம் கழுவிக்கலாம்டா, வைடா. காய்ச்சல் வந்துற போது அழுக்காக்கி வச்சிருக்கீங்க எல்லா பாத்திரத்தையும். எப்படி பொறுப்பான பிள்ளையா இருக்கு பாருங்க. உலகத்துல எப்படிப்பட்ட பிள்ளை கிடைக்குமா யாருக்காவது? போதுமா, இறங்கு. எல்லாமே கழுவி வச்சிருக்கானோ? ஆமா, எல்லாமே கழுவி வச்சிருக்கேன். காய்ச்சல் வந்துருண்டா. அங்க ஐஸா இருக்கு. இறங்கு இறங்கு. போதும், கை 2 கழிட்டு வா. போட்டுக்கிட்டு கழுவியாச்சு. வை வை, தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. வா. போச்சு, சோப்பெல்லாம் காலி ஆயிரும். போதுண்டா, புளிச்சு புளிச்சு சொன்னாது. போதும் போதும். வா சீக்கிரம் கழுகு. ஐஸா இருக்கு. எல்லா வேலையும் செஞ்சுட்டான். நல்ல பிள்ளை. ஒரு வேலை இல்லை எனக்கு. ஆச்சிக்கு ஒரு வேலையும் இல்லையா, தூக்கிற போதும் ஆச்சி. சரி, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும் என் பிள்ளை. இனி என்ன வேலை, ஒரு வேலையும் இல்லை. ஐயோ